மை டியர் மாஸ்டர்ஸ், நாம் எல்லோரும் தினமும் தியானம் செய்கிறோம். நேத்து தியானத்தின் மூலம் முக்தி என்பதை எப்படி பெற முடியும், ஆன்ம ஞானியாக எப்படி நாம மாற்றம் என்பது கொண்டு வரலாம் நம்முடைய வாழ்க்கையில், ஆன்மா என்ற உணர்வு எப்படி பெறுவது, என்லைட்டன் மாஸ்டராக யாரு அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்தோம். ஆனா நாம் எல்லோரும் தியானத்துல என்ன செய்யறோம்? நீங்க யாருன்னு கேட்டாலும் ஆழமான தியானத்திற்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஆழமான தியானம் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது பிகினிங் ஸ்டேஜ்ல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னுடைய டு டூ லிஸ்ட் என்னென்ன செயல்கள் எல்லாமே செய்யணுமோ அதை ரெடி பண்ணிட்டேன். நான் என்னுடைய சூழ்நிலையிலிருந்து வெளியே எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்யூஷனுக்காக தேடினேன். தூக்கம் வந்தது, நல்லா தூங்கிட்டேன். எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள் எல்லாமே மறக்க முடியாம அந்த எண்ணங்களுடன் இருந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாரு மாஸ்டர்ஸ். இது எல்லாம் தியானமே கிடையாது. தியானம் என்றால் சுவாசத்தின் மீது கவனம். செயல்கள் எல்லாமே எப்பவுமே இருக்கும். நாம செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே எப்பவுமே இருக்கும். கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள் எல்லாமே மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவில்லை. அதற்காக சொல்யூஷன் என்பது எப்பவுமே பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கும். நிகழ்காலத்திலேயே நமக்கு தேவையான பதில்கள் எல்லாமே கிடைக்கும். நிகழ்காலத்துல இருங்கள் அப்படின்னா எப்படி, எந்த விதமாக நாம இருந்தால் நிகழ்காலத்துல அனுபவத்தை பெற முடியும்? நாம எல்லோரும் மைண்ட்ஃபுல்னஸ் என்பது பிராக்டிஸ் பண்ணணும். இது பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா பயிற்சி எடுக்க தேவையில்லை. தியானம் ஆழமாக நம்ம செய்யும் போது தினமும் முறைப்படியாக சுவாசத்தின் மீது கவனம் என்ற முறையில் தியானம் செய்தால் ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது உங்களோட இயல்பாயிடும். எப்போ நம்ம மைண்ட்ஃபுல்னஸ்ஸா இருக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க நிகழ்காலம் என்பது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறீங்க. கண்ணை மூடினால் தியானம், கண்ணு திறந்தால் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற விஷயம் எப்பவுமே நாம ஞாபகம் வச்சுக்கணும் மை டியர் மாஸ்டர்ஸ். எப்படி சாத்தியம்? வாக் வைல் யூ ஆர் வாக்கிங், ஈட் வைல் யூ ஆர் ஈட்டிங் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்லியிருக்காங்க. அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது நம்முடைய இயல்பாகவே இருக்கணும். அப்போதான் நாம நிகழ்காலத்தில் பெற வேண்டிய அனைத்து அனுபவங்களும் ஆழமான விதத்தில் பெற முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மைண்ட்ஃபுல்னஸ் குவாலிட்டி ஜாஸ்தியானால் அடுத்த படியில் நம்முடைய தியானம் என்பது ஆழமாகும். தியானம் என்பது இன்னும் டெப்தா போகும்போது அடுத்த படியில நம்ம பெற வேண்டிய மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது இன்னும் ஆழமாகும். ரெண்டுத்துக்குமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். தியானம் ஆழமாகிடுச்சு அப்படின்னா மைண்ட்ஃபுல்னஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். மைண்ட்ஃபுல்னஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா மெடிடேஷன் குவாலிட்டி ஜாஸ்தி ஆகும். எவ்வளோத்துக்கு அவ்வளோ ஜாஸ்தி பண்ணும்போது நம்முடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்பது ஜாஸ்தி ஆகும். இதுதான் ஒரு ஆன்மீக விஞ்ஞானி, ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அவருடைய வாழ்க்கை இப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதற்காக இதுக்கு பேஸ் என்ன அப்படின்னா மெடிடேஷன். மெடிடேஷன் என்பது தினமும் செய்தால், அதாவது நம்முடைய டு டூ லிஸ்ட், ஆஃபீஸில் ஆர்கனைசிங் பண்ற வேலை, வீட்டில் ஆர்கனைசிங் பண்றது, இது எல்லாமே எதுவுமே வரக்கூடாது. இப்போ பண்ண வேண்டிய வேலை தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னா இல்லை. இந்த நேரத்தில் நீ தியானத்தில் உட்காரும் போது தியானத்திற்கு அப்புறம் பண்ண வேண்டிய வேலை இட் இஸ் ஃபியூச்சர். அதை யோசிக்க கூடாது. ஆழமான தியானத்திற்கு போகும்போது எண்ணங்கள் என்பது தானாட்டுக்கு அதே போயிடும். சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ணங்கள் எல்லாமே போயிடும். எண்ணங்கள் எல்லாமே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் கிரவுண்ட்லெஸ்னஸ். கிரவுண்ட்லெஸ்னஸ் அப்படின்னா என்ன? இந்த அர்த்துக்கு சம்பந்தப்பட்ட 5 விஷயங்கள், அதாவது அர்த்து, ஏரு, வாட்டரு, ஸ்பேஸு மற்றும் இன்னொன்று என்னப்பா, அர்த்து, வாட்டரு, ஃபயரு, ஸ்பேஸு, ஏர், 5 விஷயங்கள். இந்த எலிமெண்ட்ஸ்ல இருந்து டிட்டாச் ஆகிறோம் பாருங்க, அதுதான் கிரவுண்ட்லெஸ்னஸ். பாடி அண்ட் மைண்டு ரெண்டுமே டிட்டாச் ஆகும். தினமும் நாம இந்த கிரவுண்ட்லெஸ்னஸ் அப்படின்றது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறோம். பட் அது கிரவுண்ட்லெஸ்னஸ் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியாது. நம்ம தினமும் இரவு தூங்குறோம். தூக்கத்துல என்ன நடக்குது? ஆழமான தூக்கம் வரும்போது நாம எங்க இருக்கிறோம் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியாது. அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். பாடி கான்ஷியஸ்னஸ் அங்கே இருக்காது. கம்ப்ளீட்டா யூ வில் பி கிரவுண்டட், கிரவுண்ட்லெஸ்னஸ்க்கு போயிடுறீங்க. அதுதான் ஒரு அன்கான்ஷியஸ் மெடிடேஷன். எவ்வளோ ஆழமான தூக்கம் நீங்க
எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறீங்களோ அவ்வளோ குவாலிட்டி காலையில் உங்களுடைய மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்குமோ அதே மாதிரி கான்ஷியஸாக நீங்கள் அந்த அளவுக்கு ஆழமான எண்ணங்களற்ற நிலை என்பது பெறவும் போது உங்களுக்கு அந்த இறப்பு தன்மை அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது, அந்த கிரவுண்ட்லெஸ்னஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறீங்க. அதுதான் நம்ம தியானத்துல பெற வேண்டியது. நீங்க எந்த புக்கு எடுத்தாலும் டிபெட்டியன் புக் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு. அது படிச்சாலும் இந்த விஷயங்கள் தான் போட்டிருப்பாங்க. எதுக்காக இந்த புக்கு இந்த விஷயம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஏதோ ஒரு நாள் நீங்க இந்த டெத் என்பது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரையல் என்பது இருக்காது. ஒரு கடைக்கு போய் ஒரு ஷர்ட்டோ வேஷ்டியோ ட்ரையல் பார்க்குறேன் அப்படின்னா ஒத்துக்குவார். ஆனால் டெத் என்பது நமக்கு ட்ரையல் என்பது வராது. ஒரு வாட்டி தான் வருமே. யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்லி. அதுக்காக நச்சிகேதன் என்ன கேட்டார்? யமதேவர் வரும்போது என்ன கேட்டார் அவரு? உனக்கு எல்லாமே தர, போகங்கள் அனைத்து போகங்களும் உனக்கு தரேன் அப்படின்னா அது எல்லாம் எனக்கு வேண்டாம். இறப்புக்கு அப்புறம் என்ன ஆகுதோ அது சொல்லு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். எதுக்காக கேட்டார் அப்படின்னா நச்சிகேதனுக்கு தெரியும் டெத்துக்கு அப்புறம் என்ன இருக்குமோ, லைஃபுக்கு முன்னாடி என்ன இருக்குமோ அதுதான் எட்டர்னல். அந்த எட்டர்னல் விஸ்டம் என்பது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அது சொல்லு. எனக்கு மீதி என்ன கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னார். அந்த ரகசியங்கள் எல்லாமே டிபெட்டியன் புக் ஆஃப் டெத் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் எல்லாமே இருக்கு மை டியர் மாஸ். அந்த புக்கு படிச்சு ஆழமான அனுபவங்கள் என்பது நமக்கு வந்தது அப்படின்னா 100% கேரண்டி நீங்க என்லைட் ஆகுறீங்க. ஆனா அந்த புக்ல இருக்கும் உள்ளர்த்தங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய ஃபவுண்டேஷன் விஸ்டம் என்பது, ஃபவுண்டேஷன் எக்ஸ்பீரியன்சஸ் என்பது, எத்தனை யோகிமார்களுடைய வரலாறுகள் எல்லாமே படிச்சு நம்ம பேசிக் ஃபவுண்டேஷன் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்தால் அந்த புக்கு புரியுது. இல்லைன்னா ஒரு லெட்டர் கூட அதுல புரியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இருக்கு. ஸோ தினமும் தியானம் என்பது செய்யணும். நம்முடைய தியானத்துடைய குவாலிட்டி என்பது ஜாஸ்தி ஆகிட்டே போகும் மை டியர் மாஸ்டர்ஸ். அப்போதான் நம்முடைய என்லைட்டன்மெண்ட் என்பது தினமும் பெற முடியும். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.